الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن قارون كان من قوم موسى فبغى عليهم وآتيناهم من الكنوز إلى آخر الآية. சங்கிபுரதி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதிய தராவினுடைய சூறாவில் பல சூறாக்கள் ஓதப்பட்டது. அதில் சூரத்துல் கஸஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா, உலகில் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் வழியாக எப்படியெல்லாம் மனித சமூகம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வழிநடுங்களும் சொல்கிறானோ, அதுபோல எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றியும், யாரை போல மனித சமூகம் வந்துவிடக் கூடாது என்பதை பற்றியும் குர்ஆனில் பல இடங்களில் எல்லாம் கூறி காட்டுவார். அந்த வகையில் சூரா கஸஸினுடைய ஆரம்ப பகுதி ஆட்சி அதிகாரம் கொடுத்து ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய ஃபிரௌனை குறித்து, அவன் அழிவை குறித்தும் பேசுகிறார். இது ஆரம்ப பகுதி. அதுபோல கஸஸினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் தஆலா செல்வங்களை கொடுத்து அந்த செல்வத்தினால் மமதை கொண்டு அழிந்து போன காரூனுடைய வரலாறையும் கூறி காட்டுகிறார். முதல் பாகம் பதவினால் அழிந்த ஃபிரௌனுடைய பாகம், கடைசி பாகம் பணத்தினால் அழிந்த காரூனுடைய பாகத்தை குறித்து கடைசியில் பேசுகிறார். காரூன் உலகத்தில் அதிகம் மமதை கொண்ட, அல்லாஹுக்கு மாறு செய்த கஞ்சன் காரூன் என்று பட்ட பெயர் வாங்கிய, அனைவராலும் விரோதமாக்கப்பட்ட மனிதன் காரூன். காரூனை குறித்து நமக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு 1.5 பக்கத்தினுடைய செய்தி என்னவென்று சொன்னால், முதலில் அல்லாஹ் காரூன் யார் என்று அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து காரூனுக்கு அந்த மனிதர்கள் சில பேர் நல்லவர்கள் உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தை காரூன் எடுத்திருந்தாலே அவன் வாழ்வில் வளம் பெற்றிருக்கிறான். ஆனால் அந்த உபதேசத்தை எல்லாம் அவன் மறந்தான். மூன்றாவது, காரூன் அழிந்து போன வரலாறை பற்றியும் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். நான்காவது, முக்கியமான ஒன்று, நாம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? சுருக்கமாக சொல்ல போனால், அல்லாஹ் குர்ஆனில் வழிநடக்கிலும் பேசக்கூடிய நபிமாருடைய வரலாற்றிலிருந்தும் படிப்பினை பெற சொல்வான். அதுபோல நீங்கள் யாரை போல் வாழக்கூடாது என்பதற்கும் அல்லாஹ் முன்னுதாரணம் காட்டி, இதுபோல வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கையும் செய்வார். அதுபோல எச்சரிக்கை செய்த வரலாறு தான் குர்ஆனில் காரூனுடைய வரலாறு. முதல்மாக நாம் சொன்னதை போல, யார் இந்த காரூன்? ஒரு வகையில் காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொந்தமாக இருந்தான். காரூனுக்கு இருந்த இன்னொரு சிறப்பும் கூட, தௌராத்தை மிக ரம்மியமான குரலில் அழகாக ஓதக்கூடிய ஆற்றலையும் காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவருடைய சிறப்பு தன்மையாக ஒரு பெரிய செல்வத்தை அல்லாஹ் காரூனுக்கு கொடுத்திருந்தான். அந்த செல்வத்தை குறித்து தான் நாம் பேச வேண்டியும் இருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொன்னான், இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்திலிருந்தும் காரூன் ஆகியிருந்தான். ஃபபகா அலைஹிம் ஆதைனாஹும் மினல் குனூஸ் மா இன்னஸ் மஃபாத்திஹு லா தனூகு பில் உஸ்பத்தி உலுல் குவ்வா. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்து நமக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் அவருடைய செல்வத்தை நுணுக்கமாக எடுத்து சொல்கிறார். எப்படிப்பட்ட செல்வம் கொடுத்தோம் என்பதை பற்றி அல்லாஹ் எப்படியெல்லாம் பேசுகிறான் என்று குர்ஆனில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவனுக்கு கஜானாக்களை கொடுத்தோம். அந்த கஜானாக்கள் எப்படி இருந்தது என்றால், செல்வம் செழிப்பாக கூடிய கஜானாக்களுடைய சாவிகளை தூக்குவதற்கே சக்தி பெற்றவர்களை அவன் கைவசம் வைத்திருப்பான். பெரும் பெரும் பைல்வான்களை எதற்கு வைத்திருப்பான் என்று சொன்னால், அந்த கஜானாக்களுடைய சாவியை தூக்குவதற்கே அவன் வைத்திருக்கிறான்.
அந்த பைல்வான்கள் எப்படி தூக்குகிறார்கள் என்றால் அவர்கள் தூக்க முடியாமல் அந்த சாவியை தூக்குகிறார்கள். இது அல்லாஹ்வே சொல்லக்கூடிய வார்த்தை. சக்தி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சக்தி பெற்றவர்கள் அந்த காருடைய சாவியை தூக்க முடியாமல் தூக்குகிறார்கள். தூக்க முடியாமல் தூக்கும் அளவுக்கு அது அவ்வளவு பெரிய சாவியா அல்ல, அது சக்தி அந்த அளவுக்கு உண்டான சாவிகளை அவன் அவரிடம் கொடுத்து வைத்திருந்தான். இத்தனைக்கு இரும்புலாம் கிடையாது, அந்த சாவி மரத்தினால் தான் ஆன சாவி. அப்ப எவ்வளவு பணக்காசுகளை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்தால் இவ்வளவு பெரிய மமதையான வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருப்பான். சில பேர் எடுத்திருக்கிறார்கள், மனிதர்கள் அல்ல 70 ஒட்டகங்கள் அவருடைய சாவியை தூக்குவதற்கு அவன் வைத்திருக்கிறான். எங்க போனாலும் அவர்களை கூட்டிக் கொண்டே போவான். அந்த பைல்வான்களை அவன் போகக்கூடிய இடத்துக்கெல்லாம் சாவி தூக்குறவங்கள சாவி எடுத்து கூட கூட்டிக்கிட்டே போவோம். தூக்க முடியாம தூக்கி கொண்டே போவார்கள். காரணம், மக்கள் பார்த்து இப்படி சொல்ல வேண்டும், காரூன் இது மாதிரியான வாழ்க்கையை அல்லாஹ் அவனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான், எப்படி வாழ்கிறான் வாழ்க்கை என்று எல்லோரும் அவனை பார்த்து பரவசப்பட வேண்டும் என்பதை விரும்பினான். மவனை கொண்டான். அடுத்த இடத்தில் தான் நல்லோர்கள் அவருக்கு உபதேசம் செய்ததையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஒரு 4 உபதேசம் செய்தார்கள். இது அவனுக்கு செய்த உபதேசமாக நாம் பார்க்க வேண்டாம். உலகில் அல்லாஹ் செல்வங்களை யாருக்கெல்லாம் கொடுத்தானோ அத்தனை பேருக்கும் செய்த உபதேசங்களாக நாம் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக செல்வத்தில் கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாக்கியம் நமக்கு கிடைக்கும். முதலில் அந்த செல்வந்தர்கள் சொன்ன வார்த்தை, லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். இந்த செல்வ செழிப்பை வைத்து நீ சந்தோஷம் அடையாதே, மமதை கொள்ளாதே. இப்படி மமதை கொண்டால் லா யுஹிப்புல் ஃபரிஹீன், இது போல மமதை கொள்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். செல்வ செழிப்பு வரும் பொழுது அதை பயன்படுத்தும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். செல்வ செழிப்பை கொண்டு ஆடாத ஆட்டங்கள் எல்லாம் ஆடக்கூடாது. காரூன் ஆடினான். அதனுடைய விளைவாக அவன் சந்தித்ததை தான் குர்ஆன் சொல்லித் தருகிறது. இரண்டாவது நல்லோர்கள் சொன்ன இரண்டாவது வார்த்தை, வபுதகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா. அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்திருந்தானோ இந்த உலகத்துல அதை வைத்துக் கொண்டு நீ மறுமைக்காக வேண்டி சேமித்து வை. மறுமைக்கு உண்டான தயாரிப்பை உலக செல்வத்திலிருந்து நீ எடுத்துக்கொள். சதகா செய்ய வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். இது போல எல்லாம் உனது செல்வத்திலிருந்து நீ செய்தால் மறுமை வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று உபதேசம் செய்தார்கள். அதையும் அவன் மதிக்கவில்லை, மமதை கொண்டான். இது காரூனுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல, உலகத்தில் செல்வம் பொருந்திய அனைத்தவருக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். இதை தங்களுக்குள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக அவர்கள் ஆக முடியும். மறுமைக்கு போன பிறகு நான் சதகாக்கள் செய்யவில்லையே, நான் கொடுத்திருந்தால் கிடைத்திருக்குமே என்று அங்கு போய் கை செய்யப்பட்டால் அல்லாஹ் திருப்பி அனுப்ப மாட்டான் உலகத்திற்கு. கை செய்யப்படுபவர்களும் இருக்கத்தான் செய்திருக்கிறார்கள். குர்ஆன் அதையும் பேசுகிறது, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு யா அல்லாஹ், நீ கொடுத்தால் நான் சதகா செய்து வருகிறேன். வேற எந்த அமரும் இல்ல, தனிப்பட்டமாக அந்த வார்த்தையை மட்டும் சொல்வார்களாம். நான் கொடுத்து வருகிறேன், சதகா செஞ்சு வருகிறேன், ஒரு வாய்ப்பை கொடு என்று கேட்பார்கள். அல்லாஹ் மறுத்து விடுவான், முடிந்து விட்டது என்று சொல்வார். ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு நிகழ்வு, ஒரு ஆச்சரியமான நிகழ்வு என்றாலும் கூட நம்முடைய வாழ்வுக்கு இது மிகப்பெரிய படிப்பனை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஹாரூன் ரஷீத் முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு கலீஃபா மன்னர், அவரை பற்றி எழுதுவார்கள். அவர் அவருடைய மனைவி ஜுபைதா மிக பேணிக்கை நின்ற பெண். இவர் எப்படி செல்வந்தரோ அதுபோல அவருடைய மனைவியும் அதிகமாக அவர்கள் சதக்காவும் செய்வார்கள். பார்க்கிற இடத்துல ஏழைகளை பார்த்தால் உடனே அள்ளி கொடுத்து விடுவார்கள். அதிகம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய பெண்மணி. ஒரு நேரத்தில் கடற்கரை வழியாக போய் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் பெஹ்லூலை பார்த்தார்கள். யார் இந்த பெஹ்லூல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இறைநேசர், மிகப்பெரிய ஞானி. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சிறு பிள்ளைகளை போல கடற்கரையில் இருந்து மண் வீடு செய்து கொண்டிருக்கிறார். அந்த கடற்கரை மண்ணில் எடுத்து சிறு பிள்ளைகள் செய்வதை போல வீடு கட்டி கொண்டிருக்கிறார். அதில் சின்ன அறை வைக்கிறார், அதில் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார். இப்ப பெஹ்லூலை பார்த்த இந்த சுபைதா அம்மா கேட்டார்கள், இது என்ன வீடு, இதை விலைக்கு தருகிறீர்களா என்று கேட்டார்கள். அசல் நோக்கம் சுபைதா என்னன்னா, பெஹ்லூலுக்கு ஏதாச்சும் நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது சும்மா கொடுத்தா நல்லா இருக்காது, ஏதாவது சொல்லி கொடுக்கலாம். இப்ப இந்த வீட்டை எனக்கு தருகிறீர்களா? அது என்ன வீடா, தட்டுனா டப்புன்னு போயிடும். கேட்கிறார்கள் பெஹ்லூலிடம். பெஹ்லூல் சொன்னான், தருகிறேன் 4 திர்ஹம் என்று சொன்னார். 4 திர்ஹம் கொடுத்து அந்த வீட்டை வாங்கி விடுகிறார். வாங்கினா எடுத்துட்டு போனாங்க, வாங்கிட்டாங்க. அந்த காசை கொடுத்துட்டு ஜுபைதா அம்மா போயிட்டாங்க. போன பிறகு அங்கு போய் கணவரிடம் சொன்னார்கள், நான் கடற்கரை பெஹ்லூலை பார்த்தேன், அவர் இந்த மண்ணில் வைத்து வீடு கட்டி கொண்டிருந்தார், நான் ஒரு 4 திர்ஹம் கொடுத்து அந்த வீட்டை வாங்கினேன். அப்போ கணவர் சொன்னார், வீட்டை வாங்கினாயா? அதை எப்படி வாங்க முடியும்?
இல்லை அவர் இல்லாதப்பட்டவர், ஏதோ அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறவர், ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன், உதவிகரமாக கொடுத்து விட்டு வந்து விட்டேன் என்று சுபைதா அம்மா சொன்னாங்க. அப்ப கணவர் சொன்னார், இது என்ன, எதுக்காச்சும் பிரயோஜனமா கொடுத்தா பரவாயில்ல, ஏழைகளுக்கு கொடுத்தா பரவாயில்ல, பெங்களூருக்கு போய் ஏதோ கொடுத்துட்டு வந்துட்டே என்பதை போல சொல்லிவிட்டு முடித்து விடுகிறார்கள். ஆனால் அன்றைய இரவு ஹாரூன் ரஷீத் உறங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அவருக்கு ஒரு கனவு. கனவிலே ஒரு மாளிகை, சுபைதா அம்மா, சுபைதா என்று போட்டிருக்கிறது அதனுடைய என்ட்ரன்ஸ்ல. இவர் பார்த்து விட்டு அந்த மாளிகைக்குள் போகலாம் என்று போகிறார். மலக்குமார்கள் தடை செய்கிறார்கள், கூடாது, இது யாரு குறியவர்களோ அவர்கள் தான் போக வேண்டும், இல்லை நான் கணவன், கணவன் எல்லாம் உலகத்தில் என்று அனுப்பிவிடுகிறார்கள். காலையில எழுந்த உடனே ஹாரூன் ரஷீத் முதலிலே அங்கு போய் தேடி போகிறார். அந்த கடற்கரையில் பெங்களூரை தேடி போகிறார். யார் அந்த பெங்களூர்? மனைவி மட்டும் மாளிகை வாங்கிட்டாரு, கண்ணுக்கு முன்னால கனவுல மாளிகையை பார்த்துட்டு சுவனத்துல, இப்ப நமக்கும் அந்த மாளிகை வேணுமே, போய் வாங்க வேண்டும், ஒரு 4 திரகம் தானே, நம்ம பாட்டு மனைவிட்ட இல்லாதெல்லாம் பேசிட்டோம், போவோம் பார்ப்போம், கேட்டு எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்துடலாம். போனாரு. அதே இடத்துல அந்த பெங்களூர் உட்கார்ந்து இருந்தார். போய் கேட்டார், எவ்வளவு இந்த மாளிகை? பெங்களூர் அவரை பார்த்தார், மாளிகையை பார்த்தார், அவரை பார்த்தார், அந்த சின்ன வீட்டை, அந்த மன்னாரான வீட்டை பார்த்து விட்டு அடுத்து சொன்னார் பெங்களூர், இது 400 திரகம். நேற்று தான் என் மனைவி வந்து கேட்டு வாங்கி விட்டு போனா 4 திரகம் சொன்னீங்க, இப்ப 4 திரகம் சொல்றீங்களே, இது என்ன அநியாயமா இருக்கு? பெங்களூர் சொன்னார், அது 4 திரகம். 4 திரகத்தை சுவனத்தில் பார்க்காமல் உனது மனைவி வாங்கியதான் 4 திரகம். நீ இப்ப சுவனத்துல வீட்டை பார்த்துட்டு வந்திருக்க, இப்ப 400 திரகம். அப்ப அந்த மாளிகையை கொடுத்து வாங்கி விட்டு போனார் என்று வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நமக்கு மறுமையிலே கிடைப்பது உலகத்தில் உறுதி என்று தெரிந்துவிட்டால் பணங்காசுகளை அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த உறுதி சரிவர உள்ளத்தில் உட்காராதனால் கொடுப்பதற்கு யோசிக்கிறோம், கொடுத்தால் வருமா என்று யோசிக்கிறோம். 1000 யோசனைக்கு பின்னால் ஒரு 20, 30, 50 இடத்தை கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே எப்படியெல்லாம் கொடுத்து கேட்கிறான் என்றால், நீங்கள் கொடுத்ததற்கு நான் 10ஆக தருகிறேன், 20ஆக தருகிறேன். குர்ஆனுடைய வார்த்தையில் ஏதாவது ஒன்று அல்லாஹ் பொய் சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ் பொய் சொல்லியிருக்கிறான் என்று நம்மால் சொன்னால் நாம் முஸ்லிமாக இருக்க முடியுமா? சதக்காவை பொறுத்தவரையும் அல்லாஹ் எப்படி கொடுக்கிறேன் என்று சொல்கிறான் என்றால், பன்மடங்காக ஆக்கி கொடுக்கிறேன், உலகத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். உலகத்தில் தப்பி போனாலும் நாளை மறுமையிலே கொடுப்பான். தப்பி போவதற்கு வாய்ப்பில்லை. அதை பன்மடங்காக கொடுக்காவிட்டாலும் கூட வர இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய துரதிஷ்டத்தை அல்லாஹ் சதக்காவினால் தட்டி விடுவான். எனவே அந்த மனிதர்கள் எல்லாம் காரூனுக்கு சொன்னார்களாம், உலகத்தில் அல்லாஹ் உன்னை செல்வ செழிப்பாக வைத்திருக்கிறான், கண்டிப்பாக நீ அல்லாஹ்வுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், செய்ய என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்வார்கள், உலகத்திலே ஆக பெரும் அறிவாளி யார் என்று சொன்னால், நாளை மறுமைக்காக உலகத்தில் யார் சேமித்து வைப்பாரோ, மறுமைக்காக சேமித்து வைப்பாரோ அவர்தான் அறிவாளி. உலகத்திலே பேங்க்ல அக்கவுண்ட்ல காசு போட்டவர் ரசூலுல்லாஹ் சொல்ல, காசு போடணும், சதகாக்காக போகக்கூடிய காசுகள் என்பது நமது வழக்கரைகளில் மலக்குமார்களால் அக்கவுண்டுகளால் எழுதப்படக்கூடிய பேங்குகள். அது மலக்குமார்கள் சதகாவை எழுதி வைக்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் அதை பன்மடங்காக ஆக்கி கொடுப்பதற்கு. நாம் வேற ஏதாவது பேங்கிலே போட்டால் அந்த காசுகள் எல்லாம் உலகத்திலே குறைந்து போகும், அது நாளை மறுமையிலே எடுத்து செல்ல முடியாது. எனவேதான் சஹாபாக்களில் பெரும் பெரும் பணக்கார சஹாபாக்கள் நாம் சொல்கிறோமே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு உடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தால் கொடுத்து 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 சிவந்த கரங்க. பார்த்து 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 சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போவார்கள். அந்த 2 சஹாபாக்கள் மதீனாவில் இருக்கும் காலமெல்லாம் மதீனத்து நகருக்கு வறுமையே வந்தது கிடையாது, அப்படி கொடுத்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வஃபாத்தான பிறகும் கூட அவங்கள இருந்த செல்வத்தை பற்றி எழுதுகிறார்கள். பெரும் அளவுக்கு தங்கத்தை வைத்திருந்தார்கள், தங்கத்தை வெட்டி வெட்டி கொடுக்கப்பட்டது, கொடுத்தவனுடைய கை பலகீனமாகி விட்டது. பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு பெருமானாருடைய மனைவிமார்களை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தனது செல்வத்தை கொண்டு கவனித்தார்கள். பத்ர் சஹாபாக்களை அனைவரையும் கவனித்தது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. என்னெல்லாம் சஹாபாக்களை குறித்து எழுதி தருவார்கள். அப்போ அதை வைத்தும் அந்த நல்லோர்கள் உபதேசம் செய்தார்கள். அடுத்தும் வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்திலே இந்த துன்யாவில் உனக்கு இருக்கக்கூடிய பங்கை மறந்து விடாதே. என்ன வந்துற போது உலகத்துல கொஞ்சம் அதை மறந்து விட்டதனால தான் நீ கொடுப்பதற்கு யோசிக்கிறார். எனவே அதை மறந்து விடக் கூடாது என்பதற்காகவும் அந்த நல்லோர்கள் அவரை எச்சரித்தார்கள். உலகத்தில் செல்வந்தர்களாக பல செல்வந்தர்களை படித்திருக்கலாம். அதுபோல இந்த கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்வார்கள், பெரிய செல்வந்தராகவும் இருந்தார். அவருடைய வரலாறு என்று சில பேர் சொல்கிறார்கள், இன்னும் சில பேர் இல்லை இது ஏதோ ஒரு செல்வந்தருடைய வரலாறு எழுதுகிறார்கள். என்னன்னா அவருடைய மௌத்துடைய நேரத்துல சக்கராத்துல வசியத் செய்கிறார்.
பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு, எனக்கு ஏராளமான சொத்து மதிப்பெல்லாம் இருக்குது, எங்கெங்க எவ்வளவு சொத்து இருக்குன்னு எனக்கே தெரியாது, அவ்வளவு தோட்டம் துறவுகள் பங்களாக்கள் எல்லாம் இருக்குது, எல்லாத்திலையும் நான் கையெழுத்திட்டு கொடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், என்னன்னா எனது ஜனாசாவை எனது சந்தூக்கை நீங்கள் எப்படி அமைக்க வேண்டும் என்றால் எனது 2 கைகளும் வெளியே இருப்பதை போல் சந்தூக்கை அமையுங்கள். புரியல ஏன் இப்படி இருந்தாலும் தந்தை சொல்கிறார், ஆசை செய்யலாம், செய்து விட்டார்கள். அதுபோல ஊர் முழுக்க எனக்கு ஜனாசா சுத்த வேண்டும், எல்லோரும் பார்க்க வேண்டும் என ஜனாசாவை பார்த்து விட்டு தான் ஜனாசாவுக்கு தொழுகை நடத்த வேண்டும். சரி, தந்தையுடைய ஆசை செய்யலாம். வைத்து தொழுகையை முடித்த பிறகு எனது தெரிந்த ஒரு நண்பர் எனக்காக ஜனாசா தொழுகை முடிந்தவுடன் பேசுவார். அந்த பேச்சை எல்லா மக்களும் கேட்க வேண்டும். சரி, அதற்கு ஏற்பாடு செய்கிறோம். எல்லாம் முடிந்தது. அதுபோல ஜனாசா வைக்கப்பட்டது. ஜனாசா தொழுகை முடிந்தவுடன் அவருடைய நண்பரை கூப்பிடப்பட்டது. சொல்லுங்கள், ஏதோ சொல்ல போகிறீர்களாமே, சொல்லுங்கள் என்று கேட்கப்பட்டது. அவர் நண்பர் சொன்ன அந்த வார்த்தை, உங்களுக்கு இவரை விட செல்வந்தர்களை தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது, ஆனால் இவரை போன்ற செல்வந்தரை நான் பார்க்கவில்லை. அந்த செல்வந்தர் என்னிடத்திலே சொன்ன வார்த்தையை உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். அவர் சந்தூக்கில் 2 கைகளையும் வெளியே தெரியும்படி அமைக்க சொன்னார். அதற்கு காரணம், நான் இவ்வளவு செல்வ செழிப்பாக உலகத்தில் வாழ்ந்தேன், மறுமைக்காக எனது கையை பாருங்கள், நான் எதையுமே எடுத்து போகவில்லை, அல்லாஹ்விடத்தில் இந்த வெறும் உடலாகத்தான் போகிறேன். எனவே நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து உலகத்தில் கொடுத்தால் மறுமைக்காக வேண்டி எடுத்து போகலாம், உலகத்தில் கொடுக்காத யாரும் மறுமைக்காக வேண்டி எதையும் எடுத்து சொல்ல முடியாது என்பதற்கு நானே பெரிய உதாரணம் என்பதற்காக இந்த சந்தூக்கை இப்படி அமைத்துக் கொண்டேன் என்பதை இந்த நண்பர் சொல்வார். உண்மை அதுதான். அதிகபட்சமாக என்ன எடுத்து போவோம்? கஃன் துணியை தவிர வேறு எதையும் எடுத்து போக முடியாது. அனைத்தையும் உலகத்திலிருந்து படிக்கப்பட்டுவிடும். எனவே காரூனுக்கும் அதுதான் சொல்லப்பட்டது, எதையும் எடுத்து போக போறதில்லை, கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக வேண்டி குடு என்று சொன்னால் சொல்லப்பட்டது. அவன் அதை மறுத்தான். மூன்றாவதாக அவனுக்கு நல்லவர்கள் செய்த உபதேசம், வஅஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக, உனக்கு அல்லாஹ் உபகாரம் செய்ததை போல மற்றவங்க மேல நீயும் உபகாரம் செய். ஆனா அல்லாஹ் உனக்கு செய்த உபகாரத்தை நீ நினைத்து கூட பார்ப்பது கிடையாது. செய்த உபகாரத்தை வைத்து நீ மமதை அடிக்கிறாய். வேண்டுமென்றே மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் தனது செல்வ செழிப்பை எடுத்து காட்டுவதே காரூனுக்கு பல நேரங்களில் வேலையாக இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்க இருந்து மக்களுக்கு மத்தியில உபதேசம் செய்து கொண்டிருப்பாங்க. ஏதோ தெருவில் அப்படி போயிட்டு இருப்பான் காரூன். மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தவுடன் இவரிடம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக தனது பைல்வான்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த சபைக்கு வருவான். அந்த பக்கமாக வரும் பொழுது இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்வை திரும்பி போகும். ஒரு விதமாக அவன் பவனி வரும் பொழுது இவர்கள் பார்வை இங்க இருக்கும். அவர்கள் சாதாரண மக்கள் தானே, திரும்பி பார்த்தார்கள் அந்த பக்கம். திரும்பி பார்த்ததை இவன் காரூனுக்கு ஒரு வாய்ப்பாக கருதி கிட்டே வந்து சொன்னான், மூசா உனக்கு புரியவில்லையா? என்னதான் அல்லாஹ் உன்னை நபியாக ஆக்கியிருந்தாலும் யார் மேலானவன் என்று உனக்கு புரிந்ததா? நீ எவ்வளவு அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தாலும் அந்த மக்கள் பார்வை எங்கு போகிறது பார், செல்வத்தின் பக்கம் தான் போகும். என்னை திரும்பி பார்க்கிறார்கள். உன்னுடைய பாடத்தை விடையும் என்னை நான் அவர்களை திரும்பி பார்க்க வைத்து விட்டேன். எனது செல்வம் தான் உயர்ந்தது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட என்று காரூன் மமதை பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் கேட்டு ஒண்ணுமே சொல்லல. நீ கொஞ்சம் ஜகாத்தை கொடுன்னு கேட்டாங்க. அவன் சொன்ன வார்த்தை குர்ஆனிலும் அல்லாஹ்விடம் வேலை செய்கிறான். ஜகாத்தா, இது எனது அறிவினால் வந்தது, ஜகாத் எல்லாம் கொடுக்க முடியாது என்று மமதை பேசினான். இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்களை காரூனுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா சந்தர்ப்பங்களையும் காரூன் வீணடித்தான். நான்காவதாக, வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்தி இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃஸிதீன், என்ன செய்யாதனா உலகத்துல குழப்பம் செய்யாத, குழப்பம் செய்யறவங்கள அல்லாஹ் விரும்ப மாட்டான். இது அத்தனையும் காரூனை குறித்து வந்த வசனங்கள். ஆனால் உலக செல்வந்தர்கள் எல்லாம் இதிலே பாடம் படிக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே செல்வம் கூடி கூடி போனால் ஏதாவது ஒரு குழப்பத்திலே போய் அந்த விடும் காரூனையும் விட்டது. இவ்வளவு செல்வம் வந்த பிறகு கூட நல்லபடியா இருந்துட்டு உலகத்துல ஏதாச்சும் கொடுத்துட்டு போகலாம். ஆனா அவன் என்ன நினைச்சான், சில நேரத்துல என்னதான் நம்மகிட்ட செல்வம் இருந்தாலும் இந்த நபிக்கு மட்டும் ஒரு தனி கவனிப்பா இருக்குது, இப்படி இருக்க வேண்டாம், இந்த நபியை ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் பலகீனப்படுத்த வேண்டும், மக்கள் நம்மை மட்டும் தான் பார்க்க வேண்டும், இந்த நபியை பார்வையால் பார்க்க கூடாது என்பதை எல்லாம் யோசித்து இந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது இருந்த நல்ல பெயரை அவப்பெயராக ஆக்க வேண்டும் என்பதை யோசித்தார். அதன் அடிப்படையிலே தன்னிடத்தில் வேலை செய்த ஒரு பெண்மணியிடம் காசு பணத்தை கொடுத்து, நீ போய் எல்லா பொதுமக்களும் இருக்கும் இடத்தில் மூசா இடம் தவறாக நடந்தார், எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அதுபோல அந்த பெண்ணும் வந்து சொன்னதை எல்லாம் அப்படியே சொன்னார். பார்த்தவரெல்லாம் கூப்பிட்டு தனியாக உட்கார வைத்து உபதேசம் செய்து அதனுடைய உண்மை தரத்தை பற்றி திரும்ப திரும்ப கேட்டு அந்த பெண்ணை
நடந்தது என்ன என்று திரும்ப திரும்ப அந்த பெண்ணை வலியுறுத்தும் பொழுது, திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது, ஒரு கட்டத்தில் அந்த பெண் உண்மையை ஒற்றுக்கொண்டார். சொல்லிவிட்டால், இல்லை காரூன் எனக்கு காசு கொடுத்தான், காசு கொடுத்தது பேருக்கு இதை சொல்ல சொன்னான், எனவே தான் நான் சொன்னேன். இந்த செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு போனது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டுவிட்டார்கள். கேட்டுவிட்டு அதுவரையும் பொறுமையாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்போதுதான் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அவருடைய துஆ உடனே ஒப்புக்கொள்ளவும் பட்டுவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவின் அடிப்படையில் அல்லாஹ் அவ்வளவு நாட்கள் காரூன் போட்ட ஆட்டத்திற்கு முடிவு கட்டினான். ஃபகஸஃப்னா பிஹி வ பிதாரில் அர்த். அல்லாஹ் அவனை மட்டுமல்ல, அவனுடைய அத்தனை கஜானாக்களுடன் செல்வத்துடன் அப்படியே பூமிக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்தான், பூமிக்குள்ள இழுத்தான். எதுவரையும் பூமிக்குள்ளே காரூன் போவான் என்பதை குறித்து இந்த ஆயத்துக்கு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். கியாமத் நாள் வரையும் காரூன் பூமிக்குள்ளேயே போய் கொண்டிருக்கிறான். இதுவரையும் அவன் சென்று கொண்டிருக்கக்கூடிய இடத்தை தீர்ச்சியை அடையவில்லை. கியாமத் வரும்பொழுதுதான் அவன் அதனுடைய தீர்ச்சியை அடைவான். அதுவரையும் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட வேதனை இருந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் அல்லாஹ் இப்படி யாரையாவது வேதனை செய்திருக்கிறானா? யோசிக்க வேண்டும். பணக்காசுகள் கொடுக்கப்பட்டு அதை சரிவர அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காத பட்சத்தில் அவருடைய நிலைமையை குறித்து காரூன் உலகத்தில் மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறார். கொடுத்ததை கவனித்து அல்லாஹ்வுக்காக ஏதாவது கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். கொடுத்தால் எப்படி சொல்லும் போதே அல்லாஹ் சொல்கிறான், உனது செல்வத்திலிருந்து கொடு என்று எங்கேயுமே பேச மாட்டான். எப்படி பேசக்கூடிய வார்த்தையே எல்லா குர்ஆனுடைய வசனத்திலே ஜகாத்ல இருந்து சதகாவில இருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால், நான் கொடுத்ததிலிருந்து நீ கொடு என்று தான் அல்லாஹ் கேட்பான். ஏன்னா எல்லா செல்வ செழிப்புகளையும் அல்லாஹ் கொடுத்தது. ஒரு கட்டத்தில் அவன் பிடுங்குவதற்கும் அவனால் முடியும். பிடுங்குவதற்கு முன்னால் கொஞ்சம் கேட்கிறான் என்று கொடுத்து விட்டால் அந்த கொஞ்சத்துக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா அநேக செல்வங்களை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறான். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், உலகத்தில் ஆக பெரும் கஞ்சனாக பார்க்கப்படுவது காரூன் தான். கஞ்சன் காரூன் என்றே அவனுக்கு பெயர் இருக்கிறது. எனவேதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல் பகீலு பஈது மினல்லாஹ். கஞ்சன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி போகிறான். அவன் கொடுக்காத வரையும் அல்லாஹ்வை நெருங்கி வர முடியாது. எனவே உங்கள் பணம் காசுகள் உங்களை பல நேரங்களில் கை வைத்திருக்கக்கூடிய காசுகள் எல்லாம் 6 விஷயங்களை கொண்டு உங்களை ஏமாற்றிவிடும். உங்களிடம் இருந்து அல்லாஹ் பிடித்து விடுவான் நீங்கள் கொடுக்கவில்லை என்றார். எப்படியெல்லாம் புடுங்கி விடுவான் என்பதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் விளக்கம். ஒன்று, அல்லாஹ் தஆலா பின்னால் வரக்கூடிய வாரிசுகளை தவறான பார்வையில் செல்வங்களை செலவழிப்பவர்களாக அவர்களை அல்லாஹ் ஆக்கி விடுவான். நம்ம பார்த்து நல்லா சம்பாதிச்சிருப்போம், என்ன கொஞ்சம் சதகா செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம், ஆனா பேணி வைத்திருப்போம். ஆனா அவ்வளவு சம்பாதித்ததை பின்னால் வரக்கூடிய வாரிசுகள் தவறான பார்வையில் அதை செலவு செய்து விடுவார்கள். நீங்கள் நிதர்சனமாக இருக்கும் காலத்தில் சரிவர சதகா செய்யவில்லை என்றால். இரண்டாவது சொன்னார்கள், நீங்கள் சம்பாதித்துக் கொண்டே இருப்பீர்கள், செலவழித்துக் கொண்டே இருப்பீர்கள், காசு கையில நிற்காது. இன்னைக்கு பல பேர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏதாவது ஒரு ரூபத்தில் அல்லாஹ் அதை பிடிக்க விடுவான். எந்த செலவையாவது அந்த காசுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அதிகம் நோய் நொடியால் பிடிக்கப்படுவார்கள், சதகாக்கள் செய்யவில்லை, ஜகாத்துகள் கொடுக்கவில்லை என்றார். நோய் நொடிகளின் மூலமாக அல்லாஹ் காசை பிடிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது சொன்னார்கள், அநியாயக்காரன் உங்கள் காசுகளை அபகரித்து விடுவான். உங்களால் கேட்க முடியாது, கேட்கக்கூடிய இடத்தில் உங்களை அல்லாஹ் வைக்க மாட்டான். வேற வழி இல்ல, கொடுத்துதான் அவன் கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கு என்ன கொஞ்சம் நீங்க யோசித்தா தெரியும், எங்க கொடுக்கிறோமோ அங்க கொடுத்திருக்க மாட்டோம், தேவையில்லாமல் அல்லாஹ் கொடுக்க வைத்திருப்பான். நான்காவது சொன்னார்கள், இதெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை நிதர்சனமாக பல நேரங்களில் நாம சுயமாக சிந்திக்கும் போது ஏதாவது ஒன்று நமக்கே நடந்திருக்கும். நான்காவது சொன்னார்கள், வீணான செலவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அது நமக்கு தெரியாது. இதெல்லாம் எதிர் வகைக்குள் வருது என்று சொன்னா நமக்கு அது தெரியாது. நம்மகிட்ட இருந்து ஆனா காசு போயிட்டு இருக்கு. ஆனா எந்த இடத்திலாவது கொஞ்சம் நாம் ஸ்டாப் பண்ணி இந்த காசு போதே இது ஏன் போகுது என்று யோசித்தால், பின்னால் வாழ்க்கையை யோசித்தால், ஆனா இதனாலதான் அல்லாஹ் எனக்கு பிடிச்சான் என்று யோசிக்க வாய்ப்பு இருக்கிறது. வீணான காரியங்களில் அதிகமாக செலவினம் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்து விடுவான். அது நமக்கு தெரியாது. நம்ம இதுக்கு தான் செலவு செய்ய நினைப்போம், எதுக்கோ செலவாயிடும். ஐந்தாவது சொன்னார்கள், ஹராமான விஷயத்தில் கடைசி கட்டமாக செலவு செய்யக்கூடிய ரீதியில் சதகாக்கள் கொடுக்காதவனை அல்லாஹ் ஆளாக்கி விடுவான். ஆனா அப்படி கொடுக்கும் போது அவன் என்ன நினைக்க மாட்டான்னு சொன்னா, இது ஹராமா கொடுக்கணுமே என்ற எண்ணம் வராது. இந்த எண்ணம் வராததற்கு என்ன காரணம்? சதகாக்கள் செய்யாததுதான் ஷைத்தான் அந்த ஹராமை அழகாக அலங்கரித்து காட்டுவான். பல இடங்களில் அல்லாஹ் ஷைத்தானை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். நீங்கள் ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த பாவத்தை உங்களுக்கு அழகாக அலங்கரித்து காட்டுவான். அது பாவமாகவே நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். கடைசி கட்டம் ஆறாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கடைசியாக நீங்கள் கொடுத்த செல்வத்தையே வைத்து அல்லாஹ் உங்களை அழிப்பான். காரூனை அழித்து விட்டான். ஒரு அழகான ஒரு உபதேசம் செய்திருக்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு.
கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை எப்படி அல்லாஹ் தஆலா நல்லவர்களை கொண்டு பாடம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறானோ அதுபோல தீயவர்களை கொண்டு பாடம் படிக்க சொல்கிறான். இவர்களை போல் உலகத்தில் வாழக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு உபதேசம் செய்கிறான். அந்த உபதேசத்தை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் எந்த வழியில் வாழ சொல்கிறானோ அந்த வழியில் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدلله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم تقبل منا